السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 184. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 184ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் வசியதி பின் நிசா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக செழிப்பானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் 184ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீஸுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸுகளில் முதலாவது, உங்கள் மனைவியை அடிக்காதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. இப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்து சுருக்கம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடத்துல அல்லாஹ்வுடைய அடிமைகளான பெண்களை நீங்க அடிக்காதீங்க என்பதாக சஹாபாக்களிடத்தை சொன்னாங்க. அப்போ அப்படி சொன்னதன் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய மனைவிகளை அவர்கள் அடிப்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இப்ப சிறிது காலம் கழிந்த பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி மனைவிகளை அடிக்காதீர்கள் என்று எங்களுக்கு உத்தரவு கொடுத்தீர்கள் யா ரசூலல்லாஹ். ஆனா அதன் காரணமாக அவர்கள் தைரியம் பெற்று விட்டார்கள். தங்களுடைய கணவர்களின் மீது அவர்கள் தைரியம் பெற்று அவர்கள் அசால்ட் ஆயிட்டாங்க யா ரசூலல்லாஹ். அதனால் திரும்ப அவர்களை அடிப்பதற்கான சலுகையை நீங்கள் வழங்குங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்ப சொன்ன காரணத்தினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியா, அது ரொம்ப தவறான விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களும் சலுகை அளித்தார்கள். உங்களுடைய மனைவியை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய மனைவியை அடிக்க துவங்கினார்கள். இப்ப அடிக்க துவங்கின உடனே சில காலம் கழிந்து அந்த மனைவிகள் அடிபட்டு இருப்பார்களா இல்லையா, அந்த மனைவிகள்ல எக்கச்சக்கமான பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களை சுற்றி வலம் வருகிறார்கள். வந்து இது மாதிரி சொல்றாங்க, குறை சொல்றாங்க, எங்களுடைய கணவர்கள் எங்களை ரொம்ப அடிக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். நீங்க அடிப்பதற்கான அனுமதியை நீங்க கொடுத்தீங்க, அவர்கள் எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க யா ரசூலல்லாஹ், எங்களால முடியல யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர்கள் தங்களுடைய கணவர்களை குறித்து அவர்கள் முறையிட்டார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஆண்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிகளை நீங்கள் அடிக்கிறீர்கள். நீங்கள் அப்படி உங்களுடைய மனைவிகள் குறை கூறும் அளவிற்கு நடக்கும் கணவர்களாகிய நீங்கள் உங்களில் சிறந்தவர்களாக இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவார்கள். இதுதான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இது முதலாவது ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக சாலிஹான பெண் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸினுடைய கருத்து என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் என்பது சிறிது காலத்திற்கு சுகமளிக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்கின்றது.
அதனால் ஆனால் இந்த உலகத்தில் சுகமளிக்கக்கூடிய அந்த சில பொருட்களிலேயே, இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அந்த நியாமத்துகள்லேயே ரொம்ப சிறப்புக்குரிய நியாமத்து எது தெரியுமா? சாலிஹான ஒரு பெண் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சாலிஹான ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக அமைந்து விட்டாள் என்று சொன்னால், அவன் பாக்கியம் பெற்றவன், அவன் பரக்கத்து பெற்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கை என்பது சீரானதாக அப்பொழுதுதான் ஆகும். இந்த உலகத்துல அவனுக்கு எவ்வளவோ நியாமத்து கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த நியாமத்துக்கெல்லாம் ரொம்ப பிரியத்திற்குரிய ஒரு நியாமத்து என்ன? சாலிஹான பெண் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்ப இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது. இப்போ இதுதான் 2வது ஹதீஸாக இருக்கு. இப்ப இந்த இந்த 2 ஹதீஸுகளுக்கான கருத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதற்கான முழு விளக்கத்தையும் அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள், மானாக்களை இப்ப நம்ம வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாப பார்ப்போம். 279வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 279வது ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. அப்போ இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவங்க யாரு பாருங்க. யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது என்றால், வான் இயாஸ் இப்னி அப்துல்லாஹ் இப்னி அபி துபாபின் ரதியல்லாஹு அன்ஹு. அபூ துபாப் என்று சொல்லப்படக்கூடிய என்பவர்களுடைய மகன் அப்துல்லா என்பவருடைய மகனான இயாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப தஹூடைய லமீரு இந்த இயாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து போகுது. அப்ப இவங்க தான் சஹாபி, இவங்க தான் அறிவிப்பாளர். சரிங்களா? கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த இயாஸ் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, லா தத்ரிபு நீங்கள் அடிக்காதீர்கள், இமா அல்லாஹி அல்லாஹ்வுடைய அடிமைகளான அடிமைகளை, அதாவது அல்லாஹ்வுடைய அடிமைகளான பெண்களை நீங்கள் அடிக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள்கிட்ட உங்களுடைய மனைவிகளை நீங்க அடிக்காதீங்க, அவர்களை நீங்கள் துன்புறுத்தாதீர்கள், அவர்களை நீங்கள் காயப்படுத்தாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த சமயத்துல ஃபஜாஅ உமர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வந்தார்கள். ஃபகால அப்பொழுது அந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ذَئِرْنَ النِّسَاءُ عَلَى أَزْوَاجِهِنَّ, அந்த பெண்கள் தங்களுடைய கணவர்களின் மீது அவர்கள் தைரியம் பெற்று விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க மனைவிகளை அடிக்காதீங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் பெண்களை நீங்கள் அடிக்காதீர்கள் என்பதாக நீங்க சொன்னீங்க யா ரசூலல்லாஹ். அப்படி அடிக்காம விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த மனைவிகளுக்கு கணவர்கள் மீது உள்ள அந்த தைரியம் கூடிடுச்சு. அதாவது நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம கணவர் நம்ம தண்டிக்க மாட்டாங்க. நம்ம என்ன வெளியே போனாலும் நம்ம நம்மளுடைய கணவனுடைய அனுமதி இல்லாம நம்ம எங்க வேணாலும் போலாம். கணவன்ட்ட எதுவும் கேட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு செய்யணும் அவசியம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாங்க. அப்படி என்கிற ஒரு தைரியம் என்பதை அந்த பெண்கள் பெற்றுக்கொண்டார்கள் யா ரசூலல்லாஹ். இப்படி ஒரு தைரியம் வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதனால அந்த பெண்களை நீங்கள் அடிக்க நீங்கள் அனுமதி தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அவர்களை அடிப்பதற்கான அவர்களை கண்டிப்பதற்கான ஒரு சலுகையை நீங்கள் தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க.
அப்போ அந்த சமயத்துல ஃபரஹஸ ஃபீ ضربهن, அந்த பெண்களை அடிப்பதனுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகை அளித்தார்கள். அப்படியா இப்படியா விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு நான் தான் அடிக்க வேணான்னு சொன்னேன். ஆனா அந்த பெண்கள் இப்படி தைரியம் பெற்று விட்டார்களா? அது ரொம்ப தப்பான விஷயம். அப்போ ஒரு கணவனுடைய அனுமதியோடு தான் ஒரு பெண் எல்லா காரியத்தையும் செய்யணும். அதுதான் இஸ்லாம். தன்னுடைய கணவனின் மீது தான் சாய்ந்திருப்பதாக ஒரு பெண் இருக்கணும். ஒரு மனைவியை நம்பி தன் கணவன் சாஞ்சிடக்கூடாது. அப்போ ஒரு கணவனை நம்பி வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு பாடம். அந்த பாடத்தை அவர்கள் மீறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் கண்டித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கணவர்மார்களுக்கு சலுகை அளித்தார்கள். அப்போ சலுகை அளித்த உடனே சில காலங்கள் போகுது. அப்ப அந்த சமயம் فأطاف بآل رسول الله صلى الله عليه وسلم نساء كثير. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திற்கு அருகாமையில் வலம் வந்தார்கள். நிசாஉன் கசீருன், அதிகமான பெண்கள் வலம் வந்தார்கள். எதற்காக வலம் வந்து? யஷ்கூன அஸ்வாஜஹுன்ன, தங்களுடைய கணவர்களை குறித்து அவர்கள் முறையிட்டார்கள். அப்போ இப்படி ஆன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சலுகை கொடுத்த உடனே அந்த கணவர்மார்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய மனைவியை அடிக்கத் தொடங்கி விட்டார்கள். அடிக்க தொடங்கின உடனே அந்த நிறைய பெண்கள், அந்த அடிபட்ட பெண்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாரில் வந்தாங்களாம். ஓடோடி வந்து வலம் வராங்கன்னா அவங்கள சந்திக்க வராங்க. அவங்கள சுத்தி சுத்தி வராங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தன்னுடைய கணவர்களை குறித்து. அப்போ தன்னுடைய கணவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் செய்யறாங்க. யார சொல்லலாம், நீங்க அடிக்க இது மாதிரி அனுமதி கொடுத்தீங்க கணவர்மார்களுக்கு. ஆனால் எங்களை ரொம்ப அடிக்கிறாங்க யார சொல்லலாம், எங்களை காயப்படுத்துகிறார்கள் யார சொல்லலாம், எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்களை குறித்து அவர்களை முறையிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு வந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள், லகத் அத்வாஃப பிஆலி பைத்தி முஹம்மதின் நிசாஉன் கஸீருன், நிச்சயமாக அதிகமான பெண்கள் இந்த முஹம்மதினுடைய வீட்டின் குடும்பத்தார்களை சுற்றி வருகிறார்கள். சுற்றி வந்தார்கள், வலம் வந்தார்கள். யஷ்கூன அஸ்வாஜஹுன், தன்னுடைய கணவர்களை குறித்து அவர்கள் முறையிடுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்றாங்க. அப்போ இது மாதிரி நீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் ரொம்ப அடித்தீர்கள், அதனால் அவர்களின் இடத்துல முறையிட்டு வந்தாங்க. உங்களுடைய கணவர்மார்கள் எங்களை ரொம்ப அடிக்கிறாங்க யார சொல்லலாம், எங்களை காப்பாத்துங்க யார சொல்லலாம், இதை விட்டும் நீங்கள் தடுத்து வையுங்கள் யார சொல்லலாம் என்பதாக முறையிட்டு அந்த பெண்கள் எல்லாம் முஹம்மதனுடைய வீட்டை சுற்றி வருகிறார்கள். அதாவது என்னுடைய குடும்பத்தார்களை சுற்றி வலம் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ உலாயிக பிஹயாரிக், லைஸ உலாயிக்க, அப்படிப்பட்ட குறை கூறும் அளவிற்கு நடக்கும் கணவர்களாகிய அவர்கள் இல்லை, பிஹயாரிக், உங்களில் சிறந்தவர்களாக இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ உங்கள சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை முழுமையாக நிறைவேற்றி, அதை முழுமையாக கொடுத்து, அவருடைய ஹக்கை முழுமையாக நிறைவேற்றி, அவர்களுடைய பாசத்தையும் அன்பையும் பெறுபவர்கள்தான் உங்களில் ரொம்ப சிறந்தவங்க, உங்களில் அதிகம் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பெண்களுடைய ஒரு அதிருப்தி, ஒரு பத்வாவை வாங்கி கொண்டு அவருடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்ட அந்த கணவர்கள் எல்லாம் உங்களில் சிறந்தவர்கள் கிடையவே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அதனால் உங்களுடைய மனைவியை நீங்கள் கண்டிக்காதீர்கள், அடிக்காதீர்கள் என்பதாக இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களான்னு சொன்னா அப்படி கிடையாது. அதாவது காயம் ஏற்படாத அளவிற்கு அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த இடத்துல இவ்வளவுதான் போட்டிருக்கிறாங்க. இதற்கு முந்தைய அந்த ரிவாயத்துல இதற்கு முந்தைய வந்த ஹதீஸுகள்லாம் நமக்கு சொன்னாங்க.
கைர முபர்ரஹின் என்பதாக சொன்னாங்க. அப்போ காயம் ஏற்படாத அளவிற்கு உங்கள் மனைவிமார்களை நீங்கள் அடியுங்கள். அப்போ அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தாதீங்க, அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தாதீங்க, அவர்கள் உடல்ல காயம் ஏற்பட்டு நோய் ஏற்படும் அளவிற்கு அவர்களை நீங்கள் அடிக்காதீங்க. சின்ன ஒரு லேசான அடி, முகத்தில் அடிக்காதீங்க, அடிக்கக்கூடிய இடங்கள்ல லேசான முறையில் அடித்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள். அப்ப அப்படி அடித்து, அப்படி நேரத்திற்கு தக்கவாறு அந்த மனைவியினுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் கண்டிக்கக்கூடிய கணவர்கள் தான் சிறந்தவர்கள். அவருடைய மன அதிருப்தியை வாங்கி கொண்ட அந்த கணவர்கள், குறை கூறும் அளவிற்கு நடக்கும் கணவர்களாக அவர்கள் சிறந்தவர்கள் இல்லை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். பி இஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இதுதான் 279வது ஹதீஸாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ஒரு மனைவியை எப்படி நடத்தணும். அப்ப இந்த பாடம் என்ன? பெண்களின் நலம் நாடுதல். அப்ப பெண்களுக்கு நலம் நாடுதல், நலவை நாடுதல் என்பதை குறித்த ஒரு பாடம் தான். பாபுல் வசியத் பின் நிசா தான். அப்போ இப்படி செய்வதன் மூலமாக தான் நீங்கள் பெண்களுக்கு நலவை நாட முடியும். அவர்களை துன்புறுத்துவதன் மூலமாகவோ இல்லை அவர்களை காயப்படுத்துவதன் மூலமாகவோ பெண்களுக்கு நீங்கள் நலத்தை நாடுவதாக நீங்கள் அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய அதிருப்தியை தான் நீங்க வாங்குறீங்க, அவர்களுக்கு நீங்கள் தீங்கை தான் நீங்கள் செய்கிறீர்கள். அப்போ அவர்களுக்கு நலமையை நீங்கள் நாடுங்கள். நலவை நீங்கள் நாடுதல் என்று சொன்னால் அவர்களை நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டு அவருடைய துஆவை பெற்றுக் கொள்ளுதல், அவர்களை நீங்கள் காயப்படுத்தும் அளவிற்கு நீங்கள் அடிக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ பெண்களுக்கு நலவை நாடுதலின் குறித்தான அதன் காரணமாக சொல்லப்பட்ட செய்தி தான் இந்த ஹதீஸ். அப்போ இந்த ஒரு செய்தி இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுவதற்காக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் வசியத்தி பின் நிசா என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸு நம்ம ரிவாயத்தை பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், அதற்கான அர்த்தம், அதை இப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. கௌலு ذئرن என்ற அந்த சொல்லாகிறது. அதுவாகிறது பிதாலின் முஅஜமத்தின், புள்ளி வைக்கப்பட்ட தாளை கொண்டு. இப்போ புள்ளி வைக்கப்பட்ட தாள், புள்ளி இல்லாத தஇர்ன கிடையாது, ذئرن என்பதாக சொல்ல வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இன்னும் மஃப்தூஹத்தின், அந்த புள்ளி வைக்கப்பட்ட அந்த தாளுக்கு ஃபதஹ செய்வதை கொண்டும், ஃபதஹ செய்யப்பட்ட அந்த தாள். சும்ம பிறகு ஹம்சத்தின் மக்சூரத்தின், கசிறு செய்யப்பட்ட ஹம்சாவை கொண்டு வாசிக்கணும். தஇர் என்பதாக போட்டிருக்கிறாங்களா? அப்ப கசிறு செய்யப்பட்ட ஹம்சாவை கொண்டு வாசிக்கணும். சும்ம பிறகு ராஇன் சாக்கினத்தின், சுக்கூனு பெற்ற ராவை கொண்டு வாசிக்கணும். தஇர்ன என்பதாக ராவுக்கு சுக்கூனு வைத்து வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சும்ம நூனின், பிறகு நூனை கொண்டு தஇர்ன என்பதாக முழுமையாக வாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. அதாவது அஜிதரனா அதேதான், தைரியம் பெற்று விடுவார்கள், அசால்ட்டாக ஆயிடுவாங்க, அவர்களுக்கு சலுகை பெற்று விடுவாங்க, ரொம்ப என்ன சொல்ல வர, ரொம்ப ஒரு ஆதரவா ஆயிரும், உங்களுக்கு ரொம்ப தைரியம் பெற்று அவர்கள் தன்னுடைய எல்லையை மீறி விடுவார்கள் என்ற அர்த்தத்திற்கெல்லாம் இந்த இஜ்தரஅன என்பது வரக்கூடியதாக இது இருக்கும். பாருங்க, அடுத்தபடியாக கௌலுஹு அத்வாஃப, அத்வாஃப என்ற சொல்லாகிறது. அதாவது அஹாத, சூழ்ந்து கொண்டான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஃபஅத்வாஃப பிஆலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை சுற்றி வலம் வந்தாங்க, அவங்களை சுற்றி சுற்றி நடந்தாங்க, தன்னுடைய கணவர்களை பற்றி முறையிட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இல்லையா. அப்போ அது அஹாத்த, வலம் வந்தார்கள், சுற்றி தெரிந்தார்கள் என்ற அர்த்தத்திற்கு இந்த அத்வாஃப் என்பது
வரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்போ இதோட இந்த ஹதீஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்தபடியாக 280வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 280வது ஹதீஸ் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், வான் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அது ஹுமாவுடைய லமீரு ஒன்று இந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், இன்னொன்று இந்த அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்ப அந்த இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அவங்க சொல்றாங்க பாருங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், வால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மதான், அத்துன்யா இந்த உலகமாகிறது, மதான், மதான் சொன்னா சாதாரணமா பார்க்கும் பொழுது பொருட்கள் என்பதாக அர்த்தம். அப்போ இந்த இடத்துல மதானா சுகமளிக்கும் ஒன்றாக இருக்கின்றது என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப சிறிது காலத்திற்கு சுகமளிக்கக்கூடிய ஒரு வீண்பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த உலகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த உலகம் என்ன, ஒரு சில காலத்திற்கு சுகமளிக்கும், அவ்வளவுதான். நிரந்தரமா அந்த உலகத்துல தங்கிவிட முடியாது. இந்த உலகம் சில காலத்திற்கு மட்டும்தான் சுகமளிக்கும். நிரந்தரமாக சுகமளித்து இதிலேயே தங்கிவிட்டு இதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடர முடியாது. அவர்கள் இங்கு முடித்து மறுமை நாளில் போய் சேரதான் முடியும். அப்ப அந்த துன்யா மதா, அது சிறிது காலத்திற்கு சுகமளிக்கும் ஒன்றாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வஹைரு மதாஇஹா, இன்னும் அந்த மதாயிலேயே ரொம்ப சிறந்ததாகிறது. அந்த துன்யாவினுடைய அந்த பொருட்களிலேயே சிறந்ததாகிறது அல் மர்அத்து ஸாலிஹத்து, நல்ல பெண் என்பதாக சொன்னார்கள். சாலிஹான நல்ல குணமுடைய ஒரு பெண் தான் அந்த துன்யாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களிலேயே சுகமளிக்கக்கூடிய, சிறிது காலத்திற்கு சுகமளிக்கக்கூடிய அந்த பொருட்களிலேயே ஆகச் சிறந்தவளாக அந்த சாலிஹான பெண் தான் இருக்கிறாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த உலகம் என்பதே ஒரு நிரந்தரமான ஒன்று கிடையாது, ஒரு சாதாரணமான ஒன்று தான். அந்த உலகத்துல நமக்கு நிறைய நியாமத்தை கிடைக்குமா இல்லையா? அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நியாமத்தை தருவான். யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏற்ப பல நியாமத்துக்களை அல்லாஹு தஆலா வழங்குவான் தன்னுடைய அடியார்களுக்கு. அப்படி வழங்கக்கூடிய அந்த நியாமத்துக்கள்லயே அல்லாஹ் ரொம்ப ஹைர நாடி ஒரு நியாமத்தை தரான்னு சொன்னான். அதுல ரொம்ப சிறந்த ஒரு நியாமத்தாக இருக்கிறது ஒரு சாலிஹான பெண் என்பதாக சொன்னார். அப்போ ஒரு நல்ல பெண் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டாள் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாகும். அவளை கொண்டு அவன் இஃபத்தை தேடிக்கொள்வான், பத்தினித்தனத்தை தேடிக்கொண்டு அவனுடைய இபாதத்தில் அவன் முழுமையாக அவன் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான். அவன் இபாதத்தில் நல்லபடியாக ஈடுபடுவான். அவனுக்கு எந்த ஒரு உலக சிந்தனையும் இருக்காது. அந்த பெண்ணை நம்பியே அந்த பெண்ணிடத்திலேயே தன்னுடைய ஹலாலான தேவையை பூர்த்தி செய்து கொண்டு அவன் வாழக்கூடியவனாக அல்லாஹுடைய ரிலாவை பெறக்கூடியவனாக இருப்பான். அப்போ ஒரு சாலிஹான பெண் இல்லாம ஒரு ஷர்ர நாடக்கூடிய ஒரு தீங்கான ஒரு பெண்ணு ஒரு ஆணுடைய வாழ்க்கையில வந்துட்டான்னு சொன்னா அவளுக்காக இவனும் ஹராமை செய்ய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். சாலிஹான குணமற்ற ஒரு பெண் இல்லைன்னு சொன்னா அவளை கொண்டு திருப்தி கிடைக்காது. அதிருப்தி என்பதுதான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவளை கொண்டு ஒரு முழு திருப்தி கிடைக்காது. அப்ப அவளை கொண்டு பத்தினித்தனத்தை இவன் நாட முடியாது. 2 நபர்களும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல சாலிஹான பெண்ணு தான் அந்த உலகத்திலேயே சிறந்த ஒரு விஷயம். அதனால சாலிஹான பெண்ணை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அப்போ அந்த சாலிஹான பெண் தான் அந்த உலகத்திலே சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்க மர்அத்து சாலிஹாவை பத்தி பேசுறாங்க, ஒரு நல்ல பெண்ணை பத்தி பேசுறாங்க. அப்போ நல்ல பெண்ணுனா அவளின் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்திலே ஆகச் சிறந்தவள் அவள் தான், ஆகச் சிறந்த நியாமத் அவள் தான். அப்ப அப்படி இருக்க, அதனால்தான் இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸான உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த பாபுல் வசியத்தி பின் நிசா, இந்த பெண்களுக்கு நலவை நாடுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 279வது ஹதீஸ், 280வது ஹதீஸ் என்று இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றியும் முழுமையாக பார்த்தாச்சு. அப்போ இந்த ஹதீஸோட இந்த பாபுல் வசியத்தி பின் நிசா என்ற இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 35வது பாடமான இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய 35வது பாடமான இந்த பாடத்தை குறித்தான செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஹதீஸுகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.